ஜிம் டிவி நேயர்களே வணக்கம். இன்றைய தேவ வார்த்தைகள். ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு செக்யூரிட்டி இருந்தார். அவருக்கு 2 பையங்கள். 2 பையங்களில் அவருக்கு எப்படியாவது பையங்களை எல்லார் தகப்பா மாதிரியும் அவருடைய எண்ணம் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. இரவும் பகலும் நான் முழிச்சிருந்து செக்யூரிட்டி வேலை பார்க்கேன். என் பையன் ஒரு வேலைக்கு போகணும், ஒரு பெரிய ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகணும், ஒரு எண்ணம். எல்லாருடைய எண்ணம் அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது. அப்படி இருக்க சமயத்தில் அவன் அந்த பையன் +2 முடித்தான். அப்புறம் காலேஜுக்கு போனான். அவனுக்கு என்னென்னா, அந்த சர்ச்சுக்கு எப்போ போனாலும் பைபிளை பாஸ்டரதோ ஏதோ சொன்னாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் பைபிள் இருக்க மாதிரி வாழ்க்கையில் நடக்கணும்னு நினப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவான், அதெல்லாம் அதிகமாக முடியாது பிரதர், அது கொஞ்சம் கஷ்டம்தான், காலத்தில் கட்டாயத்தினால சில கஷ்டப்படணும், சூழ்நிலை அப்படி வரணும், இல்லை நான் அப்படி தான் நடப்பேன்னு பிடிவாதமாக கொள்வான். அவங்க அப்பாவும் சொல்லுவார், காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கடா, பைபிள் பிரகாரம் கரெக்டாக போக முடியாதான்னு. இல்லை நான் அப்படி தான் போவேன்னு அவன் சொல்லுவான். அது தப்புன்னு சொல்ல முடியாத மற்றவங்க. சரிப்பா ஓம் இருப்போன்னு அப்பா சொல்லிட்டாரு. மற்றவங்க சொல்ல அவன் அப்படி தான் நிற்பான். பைபிளில் என்ன இருக்கோ அது மாதிரி நடக்கணும் வாழ்க்கையில், அப்படி ஒரு பிடிவாதம் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு தடவை அவனுக்கு 23 வயசு ஒரு வேலை கிடச்சிது. அவன் பிஎஸ்சி வேறு முடித்தான். வேலை கிடச்சி வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். ஒரு பெரிய கம்பெனி வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். பண்ணால் அங்கே யாருக்காவது என்ன பிரச்சனை நடந்தாலும் இவன் போய் அவங்கள சமாதானப்படுத்துவான், அல்லது அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணி இந்த பைபிள் பிரகாரம் இப்படி நடங்கன்னு சொல்லுவான். அப்போ சிலவங்க என்ன பண்ண, பைத்தியமாடா, இது பிரகாரம் நடக்க முடியுமா அந்த உலகத்தில்? இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் ட்ரை பண்ணாமலே உலக ஏற்ற மாதிரி போகாதீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க வரும். அதில் ஒரு வசனம் உண்டு. இது நம்முடைய மத்தேயு 5 அதிகாரத்தில் 44 ஒரு வசனம் உண்டு. 5 அதிகாரத்தில் 44 என்னது? சத்துருக்களை சிநேகிங்கள். அதை சொல்லுவான். சத்துருக்களை சிநேகிங்கள், சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தை மத்தேயு 5 அதிகாரம் 44 சொல்லுவான். அப்போது அங்கே உள்ள ஸ்டாப்புகள்லாம் சொல்லி, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொல்லுங்க. இது எங்கே போய் நடக்கும்? இனிமையாக இருந்தால் அவனை போய் லவ் பண்ண சொல்லுங்க, சிநேகிதன்னு சொல்லுங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டுப்பா, நீ எப்படித்தான் போட்ட போறிய வாழ்க்கையை போ அப்படின்னு சொல்லுவான். இப்படி அவனுடைய இந்த மத்தேயு 5:44 உள்ளதை எப்பவும் பிடிச்சிருவான். அப்புறம் அவன் சொல்லுவான், எதுக்கு தெரியுமா, நான் இதெல்லாம் செய்யறதுனால, இதெல்லாம் இருக்கிறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போகுதில்லை. ஆண்டவர் சொல்ல செய்யும் போது இந்த உலகத்தில் எல்லாமே இதில் தான் இருக்குது. நம்ம ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டோம். நம்மளை சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ முடியுமோ அதை நான் செய்வேன், அது மாதிரி நானும் நடக்க ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லுவான். நம்மளால் எல்லாம் அசைக்க முடியாது. முடிந்த அளவுக்கு என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் யார் கண்டாலும் எல்லார்கிட்டே இருப்பேன். அது மாதிரி உங்கள்கிட்டையும் நான் இருக்கேன். இந்த அலுவலகத்தில், ஆஃபீஸில் அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, ஆஃபீஸரு எல்லா அதிகாரிகளும் இவனை பாராட்டுவாங்க. வேலையும் நல்லா செய்கிறான், நல்ல இதாக இருக்கான்னு பாராட்டுவாங்க. ஒரு நாள் அந்த கம்பெனியுடைய ஓனரு அங்கே வந்திருந்தார். எங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருந்தார். ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருந்தார். மீட்டிங் போட்டு அவர் பல கோடிக்கு அதிபதி, அந்த பிஸ்னஸுக்கு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி. அவர் அந்த மீட்டிங்கில் எல்லா தலைமை, அவர் தான் மீட்டிங் தான் ஓனரில், அவர் தானே தலைமை தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, நான் இன்று ஒன்று அறிவிக்கிறேன்னு சொன்னார். ஒரு விஷயத்தை, என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு விஷயத்தை அறிவிக்கிறேன்னு. எல்லாரும், என்ன குடும்பத்தில் உள்ளது இங்கே எதுக்கு அறிவிக்கிறாரு? உடனே இந்த பையன் இருக்க செக்யூரிட்டி பையனை அவனை மேடைக்கு கூப்பிட்டு இதோ இந்த பையன் இருக்கிறான்,
இந்த பையனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவனுடைய தந்தையார் ஒரு செக்யூரிட்டி. ஆனால் இவன் மிகவும் நேர்மையாக வாழ்க்கையில் நடந்து கொள்கிறான். இதை நான் அறிந்தேன், கண்கூடாவும் பார்த்தேன். நான் போன தடவை வரும்போது இவனை பற்றி தெரிந்து கொண்டேன். இப்பொழுது நான் வந்துள்ளேன் சொல்லி, எனக்கு 3 மகள்கள் உண்டு. 2வது மகளை இவளுக்கு தான் கட்டி கொடுக்க போகிறேன்னு சொன்னான். அவளுக்கு வயசு 25, இவனுக்கு இப்போ 28 ஆயிட்டு. அங்கே உள்ளவனுக்கெல்லாம் ஒரு மாதிரியே போச்சு. ஐயோ, இவனுக்கு போய் இவருக்கு மகளை கட்டி கொடுக்கானா. பாதி பேர் சந்தோஷம், பாதி பேர் பொறாமை, இப்படி எல்லாம் இருந்துச்சு. அவர் சொன்னார், அவரும் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு வசனத்தை சொன்னார். அதே மத்தேயு 5:9 வசனத்தில், சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார். சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார். நான் அந்த மாதிரி ஆளை தான் தேடினேன். இந்த பையன்தான் அது கரெக்டு, தேவனுடைய புத்திரன் இவன் தான். சமாதானம் பைபிள் பிரகாரம் எவ்வளோ பேர் என்ன பண்ணாலும் அதுவாறு நடக்கணும்னு விரும்புகிறான். இதுதான் எனக்கு வேணும். நான் எத்தனை 1000 கோடி சொத்து இருந்து என்ன புண்ணியம், அதே கோடிக்கணக்கில் நான் தேட போகவில்லை. இந்த மாதிரி வேத பிரகாரம் நடக்கக்கூடியது எனக்கு தேவை. அதே போல் இந்த பையன் இருக்கிறான்னு சொன்னான். அந்த பையனுக்கு காலும் உள்ள கையும் உள்ள. உடனே அவன் எங்கள் அப்பாட்ட கேட்கணும்னு சொன்னான். பாருங்கள், அந்த சமயத்திலோட சரி நீ கேட்டு முடிவை சொல்லுப்பா, என் பிள்ளைய ஒரு தடவை வந்து பாருன்னு சொல்லிட்டார். அங்கே உள்ளவெல்லாம் அரண்டுட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தேவன் நமக்கு அறியாமலே இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை கொடுப்பார். பாருங்கள், அவன் நினைச்சே பார்க்க மாட்டான். அவள் அப்பா செக்யூரிட்டி தெரிஞ்ச பிறகும் பல 1000 கோடிக்கு சொந்தக்காரர் தன்னுடைய மகளை கொடுக்குறேன் என்று சொன்னார். பாருங்கள் எப்படி இது தேவனுடைய வல்லமையினால் கிடைத்தது. அவன் எப்படி சிநேகிதரை எப்படி சத்துருக்களை சிநேகங்கள் என்று சொன்னான், வென்றான் அவன் வாழ்வில். இத்தோடு முடிக்கின்றேன். வணக்கம்.